இன்னைக்கு நம்ம பண்ற திருமண சடங்குகள் எல்லாமே சினிமா பார்த்து கற்றுக்கிட்டது. புரியுது. சினிமாவை பார்த்து தான் பல பேரும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா பிராமின்ஸை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது எந்த ஊர் வழக்கிலையும் கிடையாது. ஸோ ஒரு கேரக்டரை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான பொருளாதார விவகாரத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கேரக்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுக்காக போய் நீங்க வந்து ரோட்ல அலையறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. நம்ம பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி தலாக் தலாக் தலாக்னு சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலா சொல்லிடக்கூடாது. ஆனா இது நடக்குது நடைமுறையில. புரியுதுங்களா? அதையும் ஒத்துக்கணும். இப்போ தமிழ் சமூகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு சில சமூகங்கள்கிட்ட, அதாவது பிராமணிய தாக்கம் அதிகமாக இருக்க சமூகங்கள்கிட்ட விடோ ரீமேரேஜ் இல்லை. ஏன் அந்த மாதிரி? விவாகரத்தை வந்து பெரிய ஒரு நல்ல விஷயமா வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயமா அவங்க பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அந்த நல்ல விஷயமா பார்க்க மாட்டாங்க. அது ஏன் நான் சொல்றேன்னா, எட்கர் தர்சனோட புக்ல அது வெளிப்படும். வணக்கம். உறவுகளில் பலவிதம் ரத்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. தானாடா விட்டாலும் சதையாடும். ஆனால் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு பந்தம் ஏற்படுத்திக்கிறோம், உறவு ஏற்படுத்திக்கிறோம்னா திருமணம் மூலிமா மட்டும்தான். அது மூலிமா குடும்பம் அப்படிங்கிறது வந்து பெருசாகிட்டே வந்து போகும். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் அந்த திருமணம், அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஒரு மாதிரியான சிவிலைஸ்டாக வரும்போது அதற்கப்புறம் அவன் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிறது. விவாகரத்து அப்படிங்கிறதுல எந்த கல்ச்சரில் முதல்ல கண்டுபிடிச்சாங்களான்னு தெரிலப்பா. ஆனால் ஒவ்வொரு கல்ச்சர்லையும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கப்பல் சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முறையில் அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இன்றைக்கி மாடர்ன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே வந்து போகுது. ஸோ விவாகரத்து அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி விவாகரத்து அப்படிங்கிறத ஒரு மனிதன் எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி, இதை குறித்து பாரியாளர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சேன். வணக்கம் பாரி. வணக்கம். காதலை பற்றி பேசிட்டோம், திருமணத்தை பற்றி பேசிட்டோம், தனிமையை பற்றி கூட பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பல, அதாவது உறவுகள் பற்றி பேசுகிறப்போ நட்பை பற்றி கூட வந்து பேசியிருக்கோம். இந்த விவாகரத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சேர்றதுக்கு எடுக்கிற எஃபர்ட்டோட இன்னைக்கு பிரியறதுக்கு எடுக்கிற எஃபர்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏராளமாக இருக்கு. ஸோ நீங்கள் அந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு மனித நாகரிகத்தில் எப்போ அது வந்து தோன்றிருக்கும், எந்த ஒரு காரணத்துக்காக முதல்ல அது வந்திருக்கும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? திருமண உறவுகள் வந்து தமிழ் பண்பாடுகள் கலாச்சாரத்தில் வந்து தொடங்கிய காலகட்டத்திலேயே, திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு உருவாகிற காலகட்டத்திலேயே அப்புறம் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சடங்கும் கொஞ்சம் லேட்டரில் தொடங்கியிருக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து தமிழ் சமூகத்தில் வந்து விவாகரத்துங்கிறது வந்து இருந்திருக்கு. நீங்கள் வந்து நம்ம குடும்பங்கள்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி கட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அது வெட்டி கட்டுறது அப்படின்னா என்னன்னா, கிராமங்களில் சொல்லுவாங்க, அது பஞ்சாயத்தில் நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து அவர் ஆண்மையற்றவராக இருக்கலாம், இல்லை அவர் வந்து ஒரு குடிகாரராக இருக்கலாம், இல்லை அந்த குடும்பத்திற்கு உதவாமல் அந்த பெண்ணை வந்து போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறவராக இருக்கலாம். அவரோட நான் வாழவே முடியாதுன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இதை வெட்டிட்டு இல்லை இவங்க கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறது, அதான் வெட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வெள்ளையர்களுடைய காலகட்டத்தில் அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எழுதுறாங்க, நம்ம கலாச்சாரங்களை பற்றி எழுதுறாங்க. குறிப்பாக இதெல்லாம் வந்து எட்கர் தர்சனுடைய கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்போ டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அதில் எந்தெந்த சமூகங்கள்ட்ட என்னென்ன பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறதுல அவர் வந்து இந்த விவாகரத்து பழக்கத்தையும் எல்லா சாதிக்குமே பதிவு பண்ணுறாரு. அவங்க எப்படி பார்த்தாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்கார் இந்த பிராமண சமூகங்களில் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து மனைவிகளுக்கு வந்து மறுமணம் செய்யறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வெள்ளை புடவை கட்டி அவங்க நகை கொடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒரு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, சுபம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பழக்கங்கள்லாம் அவர் பதிவே பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு இதில் எட்கர் தர்சன் வந்து நம்ம ஏன் அந்த புக்கை வந்து ஒரு நல்ல ஆய்வுக்கான ஒரு இடமா பார்க்கலாம் அப்படின்னா, அது வந்து அவர் பெருசாக கிராஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியலாம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்தந்த சமூக மக்கள்கிட்ட போய்ட்டு உட்காந்து கேள்விகளை கேட்டு, அப்புறம் அவங்களுடைய முக்கியமான நபர்கள்ட்ட உங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன எப்படி பந்தி போடுறாங்க, எப்படி பந்தியில் சாப்பிட்றாங்க, கொண்டு என்ன மாதிரி உணவு சாப்பிட்றாங்க, எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பொருளாதார நிலையில் இருந்தாங்க, அவங்க படித்தவங்களா இருந்தாங்களா, படிக்காதவங்களா இருந்தாங்களா, அவங்கள மற்ற சமூகங்கள் மதிச்சதா மதிக்கலையா, அவங்க சொசைட்டியில் அவங்க என்ன ஹைரார்க்கியில் இருக்காங்க, அவங்களுடைய சடங்குகளில் கொஞ்சம் வினோதமான சடங்குகள் என்ன மாதிரி சாமியை கும்பிட்றாங்க, என்னென்ன மாதிரி குலதெய்வங்களை சாமி. இது தமிழ் சமூகம் மட்டும் இல்லாமல் மாற்று மொழி பேசக்கூடிய எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகம், அவங்களோட வீட்டில் என்ன மொழி பேசுறாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே அவரோட புக்கில் வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், சில கதைகள் வந்து தவறான கதைகள் கூட அவர் அந்த டைம்ல யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க சொல்லி நரேஷன் தான் எழுதியிருப்பாரு. அதில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த மக்களுடைய அந்த வாழ்வியல் வாழ்வாதாரம் என்ன மாதிரி இருந்தாங்கங்கிற
ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் நமக்கு. அந்த புக்கை படிச்சீங்கன்னா அது ஆக்சுவலாக உண்மையிலே நல்ல ரெக்கமெண்டட் புக். நான் அந்த புக்கை ஒரு முழு வால்யூமும் படிச்சிட்டேன். அது வந்து ஒரு வால்யூம்லாம் கிடையாது, ஒரு எனக்கு தெரிஞ்சு 7 வால்யூம் நினைக்கிறேன் அந்த புக்கு. ஸோ 7 வால்யூமே நான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா படிக்கிறதுக்கு? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கிறத ஒரு ட்ரைபு, அந்த ட்ரைபை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அப்படி போயிடும் ஈஸியா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதியிருப்பாரு. ரைட். இப்போ A to C ஒரு புக் இருக்கும். அப்போ ஏங்கிற ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட்டும் வந்துட்டு அதில் வந்துட்டு வந்துடும். இப்போ ஐ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயர், ஐயங்கார் இதெல்லாம் வந்துடும். இப்போ அதே போல் ஓ அப்படின்னா வந்துட்டு அதில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அவர் அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாரு. அப்போ அவங்க இப்போ உங்களுக்கே தெரியும்ல இந்த கம்யூனிட்டி என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, என்னென்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்டில் எந்த ரீஜனில் இருக்காங்க, அவங்களுடைய பண்பாடு என்னங்கிறதுலாம் அவர் தெளிவுபடுறார். அந்த மாதிரி குறிப்புகளில் அவர் எல்லா சமூகத்துடைய விவாகரத்து பற்றியும் எழுதியிருப்பார். இது ஏன் அவர் வந்து எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் தூக்கி எழுதியிருக்க மாட்டார், உயர்த்தி எழுதியிருக்க மாட்டார். நீங்கள் அப்போ பார்க்கணும் வெள்ளையர்களோட உளவியல் என்னன்னு. ஏன்னா வெள்ளையர்கள் எல்லாமே யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ மதத்தில் விவாகரத்துங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிறிஸ்டியானிட்டி உருவாக்கல. அவங்க வந்து இறக்குற வரைக்கும் நீங்க வாழணும் அப்படின்னு ஒன்னா வாழணுங்கிறது தான் உங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துடைய கான்செப்ட். ஒரு இடத்துல என்ன சொல்லுவார் இயேசுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை விட்டுறீங்க இன்னொருத்த கூட போறீங்கன்னா அது விவாகரத்து பண்ணிட்டு தான் வந்து போகணும், அப்படியே வந்து போக கூடாது. ஓகேங்க, பட் அந்த விவாகரத்தை வந்து ஒரு 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 பெரிய ஒரு நல்ல விஷயமா வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல விஷயமா அவங்க பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அந்த நல்ல விஷயமா பார்க்க மாட்டாங்க. அது ஏன் நான் சொல்றேன்னா, எட்கர் தர்சனோட புக்ல அது வெளிப்படும். ரைட். எட்கர் தர்சன் வந்து ஓப்பனா சொல்றேன், குலதெய்வ வழிபாட்டுல டெவில் வர்ஷிப்னு எழுதிப்பாரு. அவர் புரிதல் நீங்க அவர் வந்து ஓப்பனா சொன்னா அந்த புக்கை படிக்கும்போது எட்கர் தர்சன் மேல உங்களுக்கு நல்ல மதிப்புலாம் வராது. ரீசன் என்னன்னா, அவர் வந்து நம்ம எப்படி பார்த்தானா ஒரு மாடா மிருகமா தான் பார்த்தாரு. இங்கிலீஷ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மக்கள் அப்படின்னு அவர் அணுகிறதே வந்து இந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஹிப்போபட்டாமஸ் எப்படி சொல்லுவோம், அது அந்த கான்செப்ட்ல அந்த வழிபாட்டுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கலாம், இது அதெல்லாம் இல்ல. டெவில் வர்ஷிப்பர்ஸ் அவங்க எப்படிலாம் கொடூரமா மாட்டை கொள்றாங்க, ஆட்டை கொள்றாங்க, ஆட்டை இது பண்ண இந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். டெவில் வர்ஷிப்பிங்க, அந்த டெவிலுக்கு இது பேரு இந்த பேருலாம் சாமி பேர்லாம் எழுதி வச்சுப்பாப்ல. ஸோ அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மென்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலி கட்டுற முறைகள், இந்த இதில் வந்து இந்த அறுத்து கட்டுறது இது எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி இந்த பஞ்சாயத்தில் பிரித்து கட்டுறாங்கல்ல. ஸோ இந்த பிரித்து கட்டுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி டீக்ரேடரியாக எழுதியிருப்பாரு. ஆனால் அவர் அப்படிதான் எழுதியிருப்பாரு. பட் ஆனால் அது உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு என்ன புரியும்னா, இது ரொம்ப சர்வசாதாரணமாக தமிழ் சொசைட்டியில் இருந்திருக்கு. அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்கும். அந்த டைம்ல பிரிட்டிஷார்ஸ் வந்து அட்வான்ஸ்டா இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து என்னடா அது ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க சரியில்லை, அவன் குடிகாரனா இருக்கான், அவன் ஒழுங்கா சம்பாதிக்கலைங்கிறதுலாம் காரணமா சொல்லி இந்த பெண்கள் வந்து இது விவாகரத்து கேட்கறாங்களே, அதையும் இந்த ஊருக்காரங்க பிரிச்சு விடுறானுங்களே, வேற ஒருத்தனை கட்டி வைக்கிறாங்களே, இது எப்படி வெர்ச்சியூ அப்படின்னு அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு புக்ஸ்ல. புரியுதா? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அன்னைக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒழுங்கா சம்பாதிக்கலன்னு அந்த பெண்கள் பஞ்சாயத்துல கூட்டி சொன்னா அதுக்கு பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் அவர் பதிவு பண்றாரு. அந்த மாதிரி சில கேசஸும் பதிவு பண்ணுவாரு. நைஸ். ஸோ இந்த கம்யூனிட்டியில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அந்த கம்யூனிட்டியில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு. ஸோ அப்புறம் சில பழமொழிகள் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தாலிக்கு இருக்க மரியாதை ஒவ்வொரு சமூகத்திலும் எப்படி வேறுபடுதுங்கிறதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவங்களுடைய தாலி முறைகளும் அந்த தாலி வந்து என்னென்னலாம் இருக்காங்க அதெல்லாம் கூட அவர் சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணுவார். எல்லா இடத்துலையும் இருக்காது, அது அவருக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது அதையும் சேர்த்து அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த புக்கு. இப்போ அந்த புக்கை நான் படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, தமிழ் சமூகங்களுடைய பல சமூகங்களுடைய டிவோர்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்போ தமிழ் சமூகத்திடம் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் என்பது ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குங்கிறத எல்லா சோசியல் ஸ்ட்ரக்சர்லையும் இருந்துமே இருக்குது. இப்போ தமிழ் சமூகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வாழ்ந்த மக்களுடைய அவங்ககிட்டயுமே அந்த டிவோர்ஸ் பேட்டர்ன் இருந்திருக்கு. ரொம்ப ஏழையாக இருக்க மக்கள் அவங்களுடைய டிவோர்ஸ் பேட்டர்ன் இருந்திருக்கு. அங்கே எப்படி பஞ்சாயத்து பண்ணாங்க, என்னென்ன காரணங்களுக்காக டிவோர்ஸ்லாம் கொடுத்தாங்கிறத அவர் மென்ஷன் பண்ணதில் வச்சு பார்க்குறதுல நமக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், ஒரு வாழ்வியல் போக்காக தான் இருந்திருக்கு. ரொம்ப ஐயோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அப்படியே கூடவே இருந்து செத்தே போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட், கல்லானாலும் கணவன், அந்த மாதிரி கான்செப்ட் வந்து தமிழ் சமூகத்திட்ட நம்பிக்கையில் அவங்களோட பழக்க வழக்கத்தில் இல்லை. அதை யாராவது சொல்லிட்டு இருந்திருக்கலாம், இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு வெவ்வேறு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக அது சொல்லப்பட்டிருக்கலாம், பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் நடைமுறை யதார்த்தத்தில் அது அவ்வாறு இல்லை. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம்னு நின்றுருக்காங்க பெண்கள், பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, பஞ்சாயத்தில் தீர்ப்பும் வாங்கியிருக்காங்க. ரைட்டு. இவன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை தான் எனக்கு பிடிக்குதுன்னு அவன் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ ஜெண்டர் பயஸ்டா இல்லாமல் எல்லாருக்குமே உண்டான தீர்ப்பா இருக்கு, ஆணுக்கும் உண்டானது பெண்ணுக்கும். அதே போல பெண்களை வந்து விவாகரத்து பண்றதுக்கு
அதுக்கும் சில முறைகளும் அவங்க இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் வந்து விவாகரத்து இது சொல்லும் பொழுது எனக்கு வாரிசு இல்லை, எனக்கு வந்து வாரிசு வந்து அதாவது இன்ஃபெர்டைலா இருக்கா அப்படிங்கும்பொழுது இவகிட்ட இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்ப எனக்கு வந்து வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தடையா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மறுமணமும் இருமணம் இது எல்லாமே நடந்ததுக்கு பஞ்சாயத்துல நடந்திருக்கு. ஸோ நீங்க 2வது கல்யாணம் பண்ணணுங்கிறது பஞ்சாயத்து ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட நாம்ஸ் என்ன புரியுதா? 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கேஸ் நடந்ததை பத்தி ஏகாதசன் ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாரு. அப்ப நம்மளுடைய நாம்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அப்போ ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்மளுடைய நாம்ஸ். அந்த நாம்ஸ் இல்ல, எனக்கு பொண்டாட்டி மூலமா எனக்கு குழந்தை இல்லை, ஸோ நான் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு 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 இது நடந்திருக்கு, ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதை பத்தி அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது தமிழ் சமூகத்துக்குள்ள என்னென்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. அப்ப 2வது கல்யாணம்ங்கிறதுலாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி சில எல்லாம் 3 கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ் சமூகத்துக்குள்ள பெருசாலாம் இல்லை. 2வது கல்யாணம்னு ஒன்று அங்கே ஜஸ்டிஃபை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் பஞ்சாயத்து கூட்டியிருக்கணும். பஞ்சாயத்து கூட்டி எனக்கு வாரிசு இல்லை, வாரிசு இல்லாத காரணத்தினால நான் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னோட வாரிசு வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நடந்திருக்கு. சும்மா இஷ்டப்பட்ட போக்குக்கு ஒருத்தன் போனான்னா அவங்கள முறைப்படி திருமணம்னு கலைக்கப்படாது. அவங்க வந்து வைப்பாட்டிகளாக தான் கருதப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சொத்து போறதோ இந்த உரிமைகளோ இல்ல. இதையும் ஏகாதசன் பதிவு பண்றாரு. ஊர் ஏத்துக்கணும், ஊர் ஏத்துக்கணும். அந்த ஊர் இன்னொரு கல்யாணத்தை ஒருத்தர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்ப அந்த ஊர் கூடி சரி இவருக்கு அந்த ஒரு தேவை இருக்கு, வேற வழி இல்லை, அதனாலதான் அவர் கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு செல்லும். அப்பதான் அந்த 2வது அவங்களுக்கு வந்து இந்த வாரிசுகள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் செல்லும், இல்லைன்னா செல்லாது. ஸோ இந்த மாதிரி ஒரு முறைமையெல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கு. இது வந்து ஐரோப்பியர்களுடைய வாழ்வியலை விட நம்மளோட வாழ்வியல் கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்டா தான் இருந்திருக்கு ஆல்ரெடி. ஆனா இவங்க அதை பார்க்கும்போது வந்துட்டு ஊர் ஒத்துக்கிட்டா எப்படி பாலிகேமி அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிருக்காரு ஏகாதசன். பாலிகேமி வந்து ஊர் சொல்லி ஒத்துக்கிறதா கடவுள் அப்படின்னு அவர் புலம்பிருப்பாரு. அதான் அவர் வந்து இதெல்லாம் எப்படி ஏத்துக்காங்க ஒரு ஜேர்னல் மாதிரி இருக்குது இல்ல. அவர் வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுவார் அந்த இடத்துல, இவங்க எப்படி வாழ்றாங்க, அவரோட சே இருக்கும், இது என்னது, இதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த ரைட்டிங்ல அந்த வேர்ட்ஸ் அது என்ன மாதிரி போடுறாருங்கிறதுலே நமக்கு புரியும். ரைட். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஓகே நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. ஓகே அப்போ வந்து நம்மளோட சொசைட்டி வந்து ஐரோப்பியர்களுடைய சொசைட்டியில் நாம்ஸை விட நம்மளோட நாம்ஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸோட பொருந்தி தான் இருக்கு. அது வந்து ஒன்றும் பிற்போக்குத்தனமா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா என்ன நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட ஆட்சி அதிகாரம், நம்மளுடைய இதெல்லாத்தையும் இழந்ததுனால நம்மளுடைய அது வந்து இன்னும் அதிகமா பேசப்படாம அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் நமக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற ஒரு உளவியலுக்கே நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த சினிமா கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சினிமா கல்ச்சரும் வந்து பாத்தீங்கன்னா யாராருக்கிட்ட எல்லாம் இருந்துச்சோ அவங்களோட கலாச்சாரம் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு ரூலிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் பிராமின் கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய பண்பாடே வேறையா இருக்கு. இதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து இந்த படங்கள் இதுல கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு காமிச்சுட்டே இருந்தனால நமக்கு வந்து மைண்ட்ல ஏறிச்சு. நானே பல இடங்களில் சொல்ற ஒண்ணு என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம பண்ற திருமண சடங்குகள் எல்லாமே சினிமா பார்த்து கத்துக்கிட்டது. புரியுது. சினிமாவை பார்த்து தான் பல பேரும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா பிராமின்ஸை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது எந்த ஊர் வழக்கிலையும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இல்ல, யாரை கூப்பிட்டு பண்ணுவோம், அதான் ஊர் பெரியவர்களை கூப்பிட்டு தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, கோயில்களை வச்சு இது பண்ணுவாங்க. அந்த கோயில்களையும் அந்த அவங்க குலதெய்வ கோயிலுக்கு ஓதுவாரு பூசுவாரின்னு அவங்க சாதிக்காரங்க தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ஊர்ல அவங்க பெரிய ஆளு பெரிய தலைக்கட்டியாரோ அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி எடுத்து கொடுக்கறது தாலி இப்படிதான் இருக்கும். இது போக அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சில ட்ரெடிஷன்ஸ் வேரியேஷன் இருக்கும். இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி திருமண முறை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது இல்ல, இது எங்க இருந்து வந்துச்சு? சினிமா பார்த்து வந்துச்சு. நம்ம சினிமா பார்த்துட்டே இருந்தா இப்படி வருவாரு, ஒரு ஐயர் வருவாரு, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாரு, இப்படி உட்காந்துருக்கணும். இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுடைய திருமண முறை. அதை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் நார்மல் மாதிரி கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க சினிமா வந்ததுனால. நீங்க சொல்றப்போ இதுக்கும் ஆதாரம் ஏகாதசனே தான் இருக்கு. என்ன அவர் ஒவ்வொரு திருமண முறையில யாரை கூப்பிடுறாங்கன்னு அவர் எழுதியிருக்காரு. யார் நடத்தி வைக்கிறா, இந்த திருமணத்தை வந்து பிராமின் நடத்தி வைக்கிறாருங்கிறதையும் அவர் எழுதியிருக்காரு. இவங்களை வந்து இந்த திருமணத்துக்கு பிராமின்ஸ் அழைக்கப்படுறது இல்லைங்கிறதையும் எழுதியிருக்கிறாரு. அது எந்தெந்த சமூகம் என்னன்னு பாருங்க. தமிழ் சமூகங்கள் யாருமே பிராமணர்களை கூப்பிட்டு திருமணம் பண்ணவே இல்லை. அப்ப எப்படி இங்க திடீர்னு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா சினிமா பார்த்து வந்துச்சு. அப்படி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா அன்னைக்கு பிராமணர்களை வச்சு திருமணம் செய்தவர்கள் ஜமீன்தார்களா இருந்தாங்க, பெரிய பணக்காரர்களா இருந்தாங்க, அவங்க கிட்ட அந்த நிலம்லாம் இருந்துச்சு. இப்ப அவங்கள மாதிரி நம்மளும் திருமணம் பண்ணுங்கிற எண்ணம் மற்றவங்களுக்கு இருந்த போய் அப்ப பிராமினை கூப்பிட்டு திருமணம் பண்றது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அது சினிமால அது நார்மலைஸ் ஆகும்போது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இவ்வளோ இருக்குங்க இதுக்குள்ள. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா
விவாகரத்துங்கிறது வந்து தமிழ் சமூகத்துல ஆதியிலிருந்தே இருந்து என்னைக்கு வந்து மங்களனான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் மூலமா திருமணம் அப்படின்னு ஊர் கூடி திருமணத்தை அங்கீகரிக்குதோ அதே போல ஊர் கூடி விவாகரத்தையும் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது, இன்னைக்கு நம்ம வந்து ஊருக்காக வாழ்றது இல்லை, நமக்கு வந்து கரெக்டுன்னு பட்டு வாழணும். ஊர் சொல்கிறதெல்லாம் கேட்காதடா, நம்ம வாழணும்னு இருந்திருக்கு. ஆனால் சில நேரத்தில் ஊரும் டாக்ஸிக்காக இருக்கனால நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படி இருக்குன்னா, மனிதன் கொஞ்சம் கல்ச்சர்டாக மாறி ஒரு பொம்பளைக்கு நிறைய ஆண்கள் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நிலம், குடும்பம், இந்த பொண்ணு இவங்க கூட தான் இருக்கணும் அப்படிலாம் வந்தோடனே அந்த ஊருன்றது வந்து ஒரு பேசிக் பார்ட் ஆஃப் த ஃபேமிலியாகவும் இருக்கு. ஏன்னா இவன் அப்படி வாழ்ந்தா இவனும் இதே மாதிரி வாழ்வாண்டா, அப்புறம் ஊரே ஒன்னே இருக்காதா அப்படின்னு. எது நியாயம் எது நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே 4 செவத்துக்குள்ள அங்கங்க ஒடுங்கிட்டோம். இன்னைக்கு ஓப்பனா சொன்னா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், வீட்டுக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து பெரிய சொசைட்டில ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றது இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவலா போயிட்டு மாறிட்டோம். ஆனா நீங்க அந்த கால வாழ்க்கையில அப்படி கிடையாது. உழவும் போது எல்லாரும் ஒன்னா தான் வரணும், எல்லாரும் ஒன்னா நாத்து நட வரணும். அந்த இடத்துல ஒருத்தன் தவறா இருக்கான், தவறான வாழ்வியலை பின்பற்றான், அவன் தப்பான இன்ஃபுளுன்ஸா எல்லாரோட குழந்தைகளுக்கும் கண்ணப்படுவான். கரெக்ட். இப்ப ஒரு ஊர்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வரும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மைனரா சுத்திட்டு இருக்கீங்க. ஏஐ டெக்னாலஜி வந்ததுல இருந்து என்னென்ன பண்றேன்ல நானு. அதுதான் மைனரா பாகுபலி மாதிரி ஒருத்தன் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. அதான் மைனரா நீங்க வந்து வயக்காடுல எல்லாம் நடந்து போறீங்க வரீங்க, போற இடத்துல கையில மல்லிகைப்பூலாம் சுத்திட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களை பார்க்கக்கூடிய சிறுவர்கள் என்ன ஆவாங்க, உங்களை மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு தவறான பாதையில போயிடுவாங்க. அப்ப உங்களை யாரை கட்டுப்படுத்தணும்ல, யார் கட்டுப்படுத்துறது? யாருக்கும் கட்டுப்பட, நீங்க தான் பணக்காரர் ஊர்லயே என்ன பண்ணுவாங்க. அப்ப அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஊர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் போது ஊர் பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி உட்காந்து ஒரு சில முறைகளின் அடிப்படையில அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குற பழக்கம்ங்கிறது இந்த ஊர் பஞ்சாயத்து முறைங்கிறது வந்து தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. அந்த முறை மேல ஒருத்தன் தப்பு செய்யறான், தவறான வாழ்க்கையை இது பண்றான், இப்ப பெண்களோட தவறா பழகிறான் போறான், அதை கண்டிக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அதனாலதான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. இந்த பழக்கம்லாம் அவன் நீ ஊருக்குள்ளே வரக்கூடாதுடா ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்சுவலா நல்லதுக்காக தான் உருவாச்சு. அது டாக்ஸிக்கான ஒரு குரூப் கையில போகும்போது அது டாக்ஸிசிட்டியும் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்காக ஒதுக்கி வைக்கிறேன், அதுக்காக ஒதுக்கி வைக்கிறேன்னு எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதோட உண்மைத்தன்மையில இருந்து அது நழுவி தவறான இதுக்கு பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் ஒரு கரப்ஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா அந்த கல்ச்சுரல் கரப்ஷன் நம்ம சொல்லலாம். இது இப்போ நீங்க வெஸ்ட் வந்து பார்த்து வந்து என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னு சொல்றீங்க. பட் வெஸ்ட்டுக்கும் அந்த டைவர்ஸ்ன்றது தேவைன்றது ஒரு காலகட்டத்தில் தெரியுது. ஸோ வெஸ்டா சரி, இந்த மிடில் ஈஸ்டா சரி, இது அவங்க எப்படி வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க, ஒரு சீனர்களா இருக்கலாம், அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, இது திருமணம்னு வந்துருச்சுனாவே விவாகரத்துன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கான வழியே இல்லைன்னு வைக்கும்போது அங்கே அடிமைத்தனம்ங்கிறது ஒன்று வந்துடும். அது ஒரு அதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கடைசி வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். சரி, சில கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு அப்புறம் மறுமணம்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் இருக்கும். சில கல்ச்சர்ஸ்ல விவாகரத்து பண்ணிக்கலாம், நீ பிரிஞ்சு வாழ்ந்துக்கோ, பட் ஆனால் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும். சில அப்போ இது வந்து இதுவும் டாக்ஸிக்கா இருக்குல்ல, தனியா போயிரு ஆனா நீ உனக்கு வேற வாழ்க்கையே இல்லை அப்படின்னா அது என்ன கணக்கு? கொடுமையா இருக்கும். அதே போல ஹஸ்பண்ட் சின்ன வயசுலயே இறந்துருப்பாப்புல, அப்புறம் இது எப்படி? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது வந்து மறுமணம்ங்கிறது இருந்திருக்கு. இப்போ தமிழ் சமூகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு சில சமூகங்கள்கிட்ட, அதாவது பிராமணிய தாக்கம் அதிகமாக இருக்க சமூகங்கள்கிட்ட விடோ ரீமேரேஜ் இல்லை. ஏன் அந்த மாதிரி? அதான் அந்த பிராமின் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அங்கே விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா காட்டப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாத்துலேயுமே சிறு வயதுல வந்து கணவன் இறந்துடுறாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுனா ஒரு 25, 26 அந்த மாதிரி தான் வயசு இருக்கு, குழந்தைகள் இல்லை அப்படின்னா, ஹஸ்பண்ட் குழந்தைகள் இல்லை வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா ரீமேரேஜ் வந்து நடந்திருக்கு, பல இடங்களும் நடந்திருக்கு. வேற ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாக யார் கண்ணிலையும் பட்டதும் இல்லை. இது ரொம்ப, நான் சொல்றது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இது ரொம்ப காலமா நடந்திருக்கு இதெல்லாம். ஆனால் குழந்தைகள் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. என்ன ஆகுதுன்னா, குழந்தை வந்து அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்புன்னு வருது. அப்போ வந்து அந்த அம்மா வந்து வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது அங்கே வந்து பார்ஷியாலிட்டி இதெல்லாம் இருக்குங்கிறனால குழந்தை பிறந்துச்சுன்னா ரீமேரேஜ் இல்லை தமிழ் சமூகத்தில். புரியுதா? குழந்தை பிறந்துருச்சுன்னா விடோ ஆனாலும் ரீமேரேஜ் இல்லை, குழந்தை பிறக்காம இருந்தா விடோக்களுக்கு உடனே ரீமேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்மளால அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க முடியுது, எதனால எப்படி நம்ம மக்கள் திங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட திங்கிங் வந்து அன்றைய காலகட்ட சூழல்ல ஒரு ஃபார் ஃபெச்டு திங்கிங் பயங்கரமாக தான் யோசிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாரு, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. ஆனா குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கல தமிழர்கள் யோசிச்சிருக்காங்க. அங்க நமக்கு குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா ஏன் குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நீங்க இப்ப யோசிக்கலாம். ஆனா அதை விட நம்மளை விட அவன் ஒரு படி மேலே யோசிச்சிருக்கான். ஏன்னா அந்த குழந்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பெண் குழந்தை, அப்ப வர கணவன்
அந்த பொண்ணை வந்து தன்னுடைய குழந்தையா கன்சிடர் பண்ணுவானா இல்லை வேற மாதிரி பார்ப்பானா தெரியாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம், சில பிரபலமான நபர்கள் மேலேயே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வர செவிகளில் கேட்குது, கேட்கறதுக்கு கன்றாவியாக இருக்கு. அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம. இப்போ அப்போ வேற ஒருத்தருக்கு பிறந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா ஒரு ஆண்மகன் கருதி கொள்வானா, அதுல சந்தேகம் தமிழர்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அங்கே இந்த மாதிரியான அபியூஸோ எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தை பிறந்துச்சுன்னா கல்யாணம் இல்லை, குழந்தை பிறக்கலை அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே போல் வந்துட்டு இந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கும் பொழுதோ பெண் குழந்தையாக இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் பையனுடைய வீடுகள்லேயே தான் அது, அந்த பொண்ணும் சரி அந்த இதுவும் சரி ஆண் வாரிசாவே தான் கருதப்பட்டு அவங்க வந்து அங்கே தான் வளர்கிற மாதிரியும் அது அந்த தாய் வீட்டுக்கு திரும்புறதும் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து சொசைட்டி நம்மளுடைய கல்ச்சரில் இருந்திருக்கு. இல்லை நான் ஏன் வெஸ்ட்டையும் மிடில் ஈஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்னா, மிடில் ஈஸ்ட்னு சொல்லும் போது எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் மேலே வச்சுப்பாங்க. அந்த நம்பிக்கைலாம் வரதுக்கு முன்னாடிலேருந்தே மிடில் ஈஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேபி விவாகரத்துன்றது இல்லாமல் இருந்திருக்கலாம். வெஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓட்டு போடுற உரிமையே அவங்கலாம் ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க. நம்ம மிடில் ஈஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு பாலைவன பகுதின்னு இடமா பார்க்கணும். அதை வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கணும். சரி. ஸோ இஸ்லாத்துக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுடைய கல்ச்சர் வேற, இஸ்லாமிக் கல்ச்சருங்கிறது வேற. இஸ்லாம் ஒன்ஸ் அப்ரஹாமிக் மதத்தோட தான் இஸ்லாம் தொடர்புடையது. ஸோ அப்ரஹாமிக் மதத்தோடு அது உள்ளே வரும் பொழுது அந்த கல்ச்சரும் மிங்கிலாக தான் அந்த ரிலீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் ரிலீஜியனுடைய ட்ரெடிஷன்ஸுக்கும் இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸுக்கும் ஜூயிஷ் ட்ரெடிஷன்ஸுக்கும் ரொம்பலாம் பெருசாக வேரியேஷன் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் மைன்யூட் வேரியேஷன்ஸ் மட்டும் தான் அதில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வேரியேஷன் இருக்கும். நம்மளோட கலாச்சார பண்பாடுகள் அவங்களுக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து என்னடா அது அப்படின்னு அப்படி அவங்களுக்கு தோணும். அந்த கல்ச்சுரல் ஷாக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அது பெருசாக இருக்காது. நீங்கள் இப்போ கூட வந்து இஸ்லாமிக் மதத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் நிறைய டிவர்ஸ் பண்ண காரணம் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டிலேருந்து இவங்களும் ஓரம் தூரம் தள்ளி போயிட்டாங்க, இஸ்லாத்துலேருந்து இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த கம்பேரிசன் நடக்கும்போது கண்ணுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிடிவல் காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்டியானிட்டிக்கும் சரி இப்போ இருக்க இஸ்லாத்துக்கு எந்த வித்தியாசம் இருக்கா? இல்லை. அப்போ மிடிவல் டைம்ஸில் வந்து கிறிஸ்டியானிட்டி என்ன பேசிச்சோ அதை தான் இப்போவும் இஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக எல்லாம் ஒன்று தான். மிடிவல் டைமில் கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிக் நேஷன்ஸ் வந்து கேர்ள்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியல. நான் ஏன் இப்படி கேட்டேன்னா, இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கல ஒரு டிவர்ஸ் பேட்டர்ன், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி டிவர்ஸ்ன்ற விஷயம் ப்ராக்ஸிவாக திங்க் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் வெஸ்ட்டில் வந்து பின்னாளில் வந்து மேபி ஃபெமினிசமாக இருக்கலாம், இல்லை அங்கே வந்து என்கரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், அதை பார்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக மாறுது டிவர்ஸ்ன்றது. இதில் இன்னும் நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் கமெண்ட் செக்ஷன் போய் டைப் பண்ணு. நம்ம இப்போ இஸ்லாமிய டிவோர்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி பேசல, இல்லை சரியா, கல்ச்சரல் பேட்டர்ன் தான் பேசிட்டு. இஸ்லாத்துல டிவோர்ஸ் இருக்கு சரியா, அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். இஸ்லாத்துல டிவோர்ஸ் இருக்கு, அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, தலாக் இருக்கு. அதுவும் தலாக்குக்கும் சில முறைகள் இருக்கு. நம்ம பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி தலாக்னு சொல்லிடக்கூடாது, ஆக்சுவலா சொல்லிடக்கூடாது. ஆனா இது நடக்குது நடைமுறையில, புரியுதுங்களா? அதையும் ஒத்துக்கணும், அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இஸ்லாமிக் ட்ரெடிஷன் படி தலாக் சொல்லணும்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு டைம் பீரியட் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் பீரியட்ல தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது முதல்ல விசாரணைக்கு வந்து அது நம்ம பஞ்சாயத்து டைம் கொடுப்பாங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, சேர்றதுக்கு பேசி கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்கும், ஆல்மோஸ்ட் கோர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தலாக்கு, மூணாவது தலாக்ல வந்துட்டு அது முடிவு செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான். அப்படியே போல மூணாவது தலாக்குக்கு அப்புறம் ஒரு விவாகரத்து வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் மறுமணம்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு சில ஒரு இது வச்சிருப்பாங்க, எத்தனை மந்த்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப மறுமணம் அதெல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு தான் அவங்க இது மறுமணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இஸ்லாத்துல இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்றேன், இல்லைன்னா டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ இருக்கு. ஸோ டிவோர்ஸுங்கிறது வந்து இஸ்லாத்துல இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. அதே போல கிறிஸ்டியானிட்டிலையும் அந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எவ்வாறு பார்க்கப்பட்டது, ஆஸ் எ சொசைட்டியா அது எப்படி பார்த்தாங்க, அது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் மற்ற எந்த மாநிலங்களையுமே அது வந்து ஒரு காமனான சொசைட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கப்படலை. ஒரு நார்மலாக அதெல்லாம் சர்வசாதாரணங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியுமே அதை வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து நம்ம பார்க்கறது இல்லை இதுதானே. ஆனால் தமிழ் சமூகம் ஒரு காலத்தில் அதை சாதாரண விஷயமா பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம எந்த விதமான ஒரு விருப்பம் இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதை பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தத்தோட நம்ம அதை அணுகிருக்கோங்கிறதான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ த கோர் ஆஃப் த டாபிக் எனக்கு என்ன இதுனா, ஸோ இங்கே ஏற்கனவே இருந்துருக்கு ப்ராக்ரஸா. ஆனால் இங்கே ஒரு டைவர்ஸ் பேட்டர்ன்ஸ் இப்போ வரது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பெண்கள்லாம் அதிகமாக டிவர்ஸ் பண்ணுறது ஃபேமிலி மேலே கேர் பண்ணால், இப்போ ஆண்களும் சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபாதர் இதெல்லாம் கலாச்சாரம் உருவாகுது. அதை பார்த்து இங்கே வந்து இதுதான் வந்து எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவர்ஸ் வந்து எங்கே வந்து நிற்கிறதுன்னு தெரியுது. ஏன்
இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் என்னன்னா, இங்கே திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த பழக்கத்தில் இருக்கவங்களுக்கும் திருமணம் எதுக்கு நம்ம செய்கிறோம், எதுக்கு விவாகரத்து பண்ணுறோம், திருமணமே எதுக்கு செய்கிறோம்னு தெரியாத பொழுது அப்புறம் அது விவாகரத்துங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்க எல்லாரும். இதுதான் இப்போ இன்னைக்கு நடக்கிற பெரும்பான்மையான அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை லவ் மேரேஜாக இருக்கட்டும், எதை மையப்படுத்தி வருது, எல்லாம் பொருளாதாரத்தை மையப்படுத்தியவைகள் தான். அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு ஃபார்ஃபெச்சாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கல்யாணம் விவாகரத்து வருதுன்னா அது விவாகரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? பெரும்பான்மையான கேசஸில் பொருளாதாரம் தான் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். மோர் தென் 80% ஆஃப் த கேசஸ் வந்து பொருளாதாரம், பணம். அது ஏதாவது வரதட்சணை பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் சார்ந்ததா இருக்கலாம், இல்லை இவங்க சொத்து பிரிக்கிறதா இருக்கலாம். இந்த இதில் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், இந்த பொருளாதாரம் சார்ந்த மனக்கசப்புகள், இவைகள் தான் வந்து பிரதானம். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு அன்னைக்கு திருமணம் வந்து பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி இது இல்லை, பொருளாதாரமும் அதில் ஒரு அங்கம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்துமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான். கேரக்டர்லாம் இதில் கன்சிடரே பண்ணுறதில்ல. ஆண்களும் சரிங்க, இதில் ஆண்களும் நம்ம நினைக்கிறோம் அப்படி, ஆண்களும் இன்னைக்கு பொருளாதாரத்தை வந்து பெரிய ப்ரையாரிட்டியாக வைக்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஆண்கள் கேரக்டரை ப்ரையாரிட்டியாக வச்சாங்க. ஸோ ஒரு கேரக்டரை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான பொருளாதார விவகாரத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கேரக்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுக்காக போய் நீங்கள் வந்து ரோட்டில் அலையிறவங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டர் ஒத்து வரும்னு நினைப்பீங்கல்ல, அந்த கேரக்டரை நீங்கள் தேர்வு பண்ணி திருமணம் செய்யும் பொழுது தான் அது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். உங்களோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நான் பணக்காரன் அதனால ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும், நான் ஏழை அதனால நான் ஒரு ஏழையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே கேரக்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிரும். ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான், அந்த பணக்காரன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பான். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு கஞ்சத்தனமான ஒரு சிந்தனையோட ஒரு வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட காம்பேட்டபிலிட்டி இருக்காது. அப்போ அங்கே பேசிக்காக அங்கே கேரக்டர் என்ன சொல்லுதோ அதை பார்க்கணும். அவன் பணக்காரனாக இருக்கான், பணக்காரனா இல்லைங்கிறது ரெண்டாவது. ஒரு யதார்த்த சிந்தனையில் இருக்கான், ஆனால் அவன் வந்து பெரிய பொருளாதாரம் இல்லை. அதே போல் யதார்த்த சிந்தனையில் இருக்கக்கூடிய பெண் பொருளாதாரம் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒத்து வந்துடும். ஓகே, மேட்ச் ஆயிரும். இதான் நான் சொல்கிறேன், கேரக்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திருமணங்கள் நடக்கும்போது இந்த பிரச்சனைகள் வராது. இன்றைய திருமணங்கள் அதை செய்யாமல் போனதுனால கேரக்டர் மிஸ்மேட்ச் வருது. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை கேரக்டர் தான். நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியாது, கேரக்டர் வச்சு தான் வாழ முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒரு கப்பல்? எதை வந்து அதை வந்து சகிச்சு வைக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் டைமே எந்த விஷயத்த சகிச்சுக்கவே கூடாது? ஃபிசிக்கல் வயலன்ஸுக்கு ஆண்கள் போகக்கூடாது. இங்கே இன்னைக்கு நடக்கிற டிவோர்ஸில் மிக முக்கியமான காரணம் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ். கோவத்தில் ஆண்கள் வந்து கை ஓங்குறது, உதைக்கிறது, டொமஸ்டிக் அபியூஸ். ஸோ இந்த டொமஸ்டிக் அபியூஸ் ஆண்கள் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஆண்கள் வந்து அதிகமாக பெண்களுக்கு இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ரீசன் வந்து என்னென்னா, ஃபிசிக்கலி வந்து ஆண்கள் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்களால ஈஸியாக ஒரு ஆர்குமெண்ட் ஓவர் கம் பண்ணுறது. பெண்கள் வந்து பேச்சுக்கு பேசும்பொழுது ஒரு அது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து கையாளுறாங்க. ரெண்டாவது வந்து தமிழக அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு, எல்லா அரசும் வந்து மதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான உரிமைகள் கொடுத்து சந்தோஷம்னா சினிமாக்களேங்க எல்லாமே பார்க்குறேன். சந்தோஷம்னா வந்து மது குடி, துக்கம்னா மது குடி. மது குடிச்சுன்னா தான் புத்தி இல்லாமல் போயிடும். மது குடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் பொண்டாட்டியை போய் பார்த்தா என்ன ஆகும்? சண்டை, அடித்தடி, வெட்டு குத்து, இதில் தான் நிற்கும். அப்போ புருஷன் மட்டும் குடிச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து குடிங்க. சேர்ந்து குடிச்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அடிச்சுட்டு சாவீங்க, அவ்வளோதானே. ஸோ இது எப்படி பார்த்தாலும் இது வந்து வயலன்ஸுக்கு தான் வழி வைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரலாக நம்ம வந்து டீக்ரேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் இப்போ இந்த வயலன்ஸு, இந்த மது, இந்த பழக்கம்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது பெண்களுக்கு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஃபிசிக்கல் வயலன்ஸை வந்து பெண்களால் தாக்கு பிடிக்க முடியல, அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாங்க. ஸோ இந்த இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து ஆண்கள் சைட்லேருந்து இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் தயவு செஞ்சு ஆண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளங்க. ஏன்னா பெண்கள் தானே வளர்க்குறாங்க. ஒரு பெண்ணின் மீது கை ஓங்குறது, இது பண்ணுறது தப்பு, கை ஓங்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி வளர்க்கணும். ஸோ அதை வந்து பெண்கள் ஒரு பேர்டனாக எடுத்து தான் அது பண்ணணும். ஆண் குழந்தை வளர்க்குறதும் பெண்கள் தான். பெண்கள் அடிக்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வையில் சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவனா பெண்களை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டானா அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் கொஞ்சமாக குறையும். ஸோ பேசிக்காக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற டிவோர்ஸ் கேஸில் எனக்கு தெரிஞ்ச 30 to 40% ஆஃப் த கேசஸ் வந்து வராது. அதுதான் இது இன்னைக்கு நடக்கிறதுல ஒரு 30 to 40% ஆஃப் த கேசஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை மையப்படுத்திய கேசஸ் தான். இன்னொன்று ஃபேக் டொமஸ்டிக் வயலன்ஸும் இங்கே நம்ம பேசி ஆகணும். ஏன்னா பெண்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மேலே பழி சுமத்துறதுக்கு இந்த வயலன்ஸ் இது ஒரு ஓவராலாக நிறைய ஆண்கள் அடிக்கிறாங்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து இந்த ஒரு கேஸ் வந்து கிரிமினல் கேஸாக மாற்றணும்னா டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு போயிடுவாங்க. விவாகரத்து, ஆனால் அதை வந்து கிரிமினல் அப்படின்னு மாற்றி விடணும் அப்படின்னா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அடித்தான் அடிக்கலைங்கிறதுலாம் ரெண்டாவது.
அடிச்சுட்டே இருக்கான் என்ன, இவன் அடிச்சு தான் என்ன வந்து அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆயிருதுல்ல. ஸோ நிறைய கேசஸ் வந்து ஃபேக்காகவும் ஃபைல் ஆகுது. நடிக்கவே இல்லைனாலும் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற ஃபேக் கேசஸும் இங்கே இருக்கு. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி குடும்பத்தின் தரப்பினரும் சரி, ஜுடிஷியல் சிஸ்டம்ல சில கருப்பாடுகளும் இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சில லாயர்ஸ் இவங்கலாம் வந்து உங்களுக்கு அப்பதாங்க டிவோர்ஸ் உடனே கிடைக்கும், என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்குள்ள பொருளாதார உடன்படிக்கைகள பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ இருக்கலாம், மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், டவுரியா இருக்கலாம், என்ன காரணம். ஆனா இந்த பிசிக்கல் வயலன்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவோர்ஸ் வந்து சீக்கிரம் நடக்கும். ஆனா இதுல வந்து ஒரு ஆணுடைய இது வந்து அவன் உண்மையாவே அடிக்காம இருக்கான் அப்படின்னா பெரிய அளவு பின்னாடி வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டிவோர்ஸ் மட்டும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வயலண்ட்லேயே நீங்கள் மாட்டுவீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அது ஒரு கிரிமினல் கேஸாக மாறிடுது. அண்ட் ஒன் மோர் திங் விச் கான் பி டேக்கன் இஸ் சீட்டிங். அதை நம்ம ஏற்கனவே ஒரு தனி தலைப்பாகவே நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பேசிக்காக என்னன்னாங்க, இவர் உண்மையாக இருப்பாங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த ஒரு உண்மைத்தன்மையில் ரெண்டு பேரும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு நம்ம இருப்போம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம், நம்மளோட சந்ததியை நம்ம மூலியமாக உருவாக்கிக்க போகிறோம், இதுதான் நம்ம ஃபேமிலின்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிச்சுட்டு வாழ்றது தான் திருமணம், மேரேஜ். இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இதை அறிவிச்சுட்டு நீங்கள் வாழணும் கரெக்டாக. இந்த இடத்துல வந்துட்டு இந்த அஃபேரு அது இதுன்னு நடக்கும் பொழுது இது எதனால் ஏற்படுது? ரொம்ப ஆப்வியஸ் ரீசன், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வந்து மிஸ்மேட்ச் ஆகுறப்ப நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேரக்டருக்கு ஒத்து போகுது அப்படிங்கும்போது இந்த திருமணத்துக்குள்ளே போகிறது வந்து சரி. அது நம்ம சொல்லும்போது இன்னொரு சிக்கல்னு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். என்ன சிலர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நான் இப்படித்தான் ஒரு ஆண்மகனை தேடுவேன்னு சொல்லி அவங்களுடைய வரையறைகளை வந்து அளவுக்கு அதிகமாக வச்சிடுறது. சரி, வச்சுட்டு கல்யாணமே பண்ணிக்காம சுத்துறது. ஸோ அந்த மாதிரியும் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அதையும் வந்து நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. திருமண வாழ்க்கை தேவை. அது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒருத்தர் வரும்பொழுது அது உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், இவங்களோட நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கி போகும்பொழுது மோஸ்ட்லி பிரச்சனை இல்லாமல் போகும். அதான் நம்ம சொல்கிறோம். ஸோ கடைசி கேள்வி, இப்போ எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எவால்வ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதிகமாகிட்டே போகுதுங்கிறது இப்போ இருக்க ஸ்டாட்ஸு. ஆனால் திருப்பி எல்லாத்துக்குமே திருப்பியும் ரீசெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹவு டு யூ சீ இட்? இங்கே டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும், அது ஒரு அளவில் இருக்கணும், அவ்வளோதான். அது நீங்கள் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கு. இது அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மன குமுறல்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டிவோர்ஸ் குறையும், அந்த ஜென்ரேஷனில் திரும்ப டிவோர்ஸ் ஏறும், அப்புறம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் டிவோர்ஸ் குறையும். ஸோ இது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். காரணம் என்னென்னா, பிரிக்கப்பட்ட குடும்பங்களில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தான் குடும்பத்துடைய தேவை எவ்வளோன்னு உணர்வாங்க. அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கணவன், இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அப்பா இல்லாமல் வளர்றாங்கன்னா அவங்களுடைய கணவனுடைய இதை வந்து அவங்க ரொம்ப பார்த்து முடிவெடுப்பாங்க. அப்போ அவங்க குழந்தைக்கு அவங்க அப்பாவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கரெக்டாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்பவுமே வலியும் வேதனையும் கொண்டவங்களுக்கு அது இருக்கும். அதே போல் அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பசங்களோட மைண்ட் செட்டில் வந்து நம்ம பிரியக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து தாட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப சப்மிசிவாக போகிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிடணும், எப்படியாவது இதை காப்பாற்றணும், நம்மளும் நம்ம அப்பா மாதிரியோ டிவோர்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மைண்ட் செட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கணும், டிவோர்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மைண்ட் செட் இருக்கணும். பட் அப் டு அன் லெவல், அப் டு அன் எக்ஸ்ட்ரீம், அது வந்து ஒரு கணக்கு இருக்குது, புரியுதா? டிவோர்ஸ் பண்ணிடவே கூடாதுன்னு இல்லை, சகிப்புத்தன்மைக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த சகிப்புத்தன்மையை கிராஸ் பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் அது தேவைப்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அது வந்து டப்புன்னு எடுக்கிற டெசிஷன் கிடையாது, கோவத்தில் எடுக்கிற டெசிஷன் கிடையாது, ரிவெஞ்சுக்கு எடுக்கிற டெசிஷன் கிடையாது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள்லாம் வந்துட்டு உடனே ரிவெஞ்ச் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டைனா கூட டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, ஒரு இந்த பிரச்சனைனா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான சில்லறத்தனமான அதெல்லாம் பண்ணுறது வந்து அது வந்து தப்பு. அதை நம்ம தப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஊர் கூட்டி ஒரு திருமணம் ஒன்றும் இல்லைங்க. நான் இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன், டிவோர்ஸ்க்கான இதை மட்டும் ஊர் கூட்டி தான் முடிவு எடுக்கணும்னு ஒரு முடிவு கொண்டு வாங்களேன். பழைய தமிழ் சமூகம் அவ்வளோவா நடக்காது. இது ரீசன் என்னன்னா, எல்லாரும் கூப்பிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது நல்லா ஹாப்பியாக வாழ்த்திட்டு போகிறாங்க. பிரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு கோர்ட் ரூமில் முடிஞ்சிருது, கரெக்டாக? அப்போ வந்து இந்த பிரியறதுனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து யாருமே இங்கே ஃபேஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த சொசைட்டியில் அது இல்லாமலாம் இல்லை, ரிஃப்ளெக்ட் இருக்கு. ஆனால் அதை நீங்கள் வந்து அப்படி மறுபடியும் யாருக்கும் தெரியாத மாதிரி 4 செவத்துக்குள்ள முடிக்க பார்க்குறீங்க. ஆனால் அன்றைய கால தமிழ் சமூகத்தில் வந்து எல்லாமே ஓப்பனாக இருந்துச்சு, உங்களுடைய லைஃப்பும் ஓப்பனாக இருக்கும், உங்களுடைய டிவோர்ஸும் ஓப்பனாக இருந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது,
பொய்யாலாம் போயிட்டு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன்னா ஊருக்கு தெரியும்ல அவர் எப்படி நடந்துக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லார் மக்களும் பக்கத்து பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வீட்டுல டெய்லி சண்டை நடக்குதா இல்லையா, அது என்ன சண்டைன்னு அவங்களோட வீட்டோட நமக்கு தான் நல்லா தெரியும். இன்னைக்கு தான் வந்து எல்லாரும் 4 சவுத்துக்குள்ள மூடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருந்தனால மனித வாழ்க்கையும் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருந்தது. அந்த எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பெட்டர் லைஃப் அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாமே வெளிப்படையா இருக்கும். ஒருத்தர் வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான்னா ஊரே வந்து தலையிடும். அன்னைக்கெல்லாம் வந்து அடிக்க விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படியே ஊரே வந்து தடுத்துட்டு நிப்பாட்டும், இது பண்ணும். அது ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து இல்லை. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் சண்டே நடந்தாலும் யாரும் அவங்க வீட்டு காலிங் பில்லும் கூட போய் அடிக்க மாட்டோம். புரியுதா? எதுக்குடா நமக்கு பிரச்சனை அப்படின்னு மேபி போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுதான் மேக்ஸிமம் நம்மளால இங்கே பண்ண முடிஞ்சது. ரொம்ப வயலண்டாக சவுண்ட்ஸ்லாம் வருதுன்னா போலீஸுக்கு கால் பண்ணி, என்னங்க ஏதோ பக்கத்தில் ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி வெட்டுறேன் குத்துறலாம் சவுண்ட் வருது, என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு போலீஸ்க்கு வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதோட நிற்கிது இன்னைக்கு இருக்கிற சமூகம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. என்ன வீட்டுக்குள்ள கூட போயிட்டு தடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அன்னைக்குன்னா ரொம்பலாம் இல்லை, நான் சொல்றது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. ஸோ குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல அது இல்லை, இன்னும் கிராமங்கள்ல அப்படிதான் இருக்கு, இல்லை. ஸோ இந்த இது வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம இருக்கணும்னா எல்லாரோடையும் கலந்து பேசி கலந்து ஒன்றாக இருக்கிற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேக் மேரேஜஸ், இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த ஃபேக் டிவோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக் அந்த அலிமோனி கேட்குறது, அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் மாறினால உண்மையாகவே அங்கே நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா? இப்போ சில பெண்கள் வந்து திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்ன சந்தோஷமாவே இல்லை, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்தா நல்லா சந்தோஷமா இருந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கே தெரியல. நான் இதில் சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல. இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலம் இல்லை, ஒரு சமீபத்தில் ஒரு டிவோர்ஸில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணாங்க. நம்ம பேசணும் பற்றி நம்ம எல்லாம் பேசியிருந்தோம். அந்த சூசைட் கேஸ் வந்து நான் அப்போவே நான் உங்ககிட்ட லைட்டாக சொல்லியிருப்பேன். இதில் உண்மை எது பொய் எதுன்னு நம்மளால உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியலை. அவங்க உண்மையாகவே டவுரி கேட்டாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இது என்ன வேணாலும் இருக்கலாம்லாம் நான் சொல்லியிருந்தேன். உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனால தான் அதை பற்றி நியூஸே எதுவுமே இனிமேல் வராது. சென்சேஷனலைஸ் பண்ண முடியாமல் மாதிரி அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இன்னைக்கு யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறதே நம்மளால முடிவுக்கு வர முடியல, நமக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இவங்க இப்படிப்பட்டவங்க. ஏமா நம்ம அன்னைக்கு கூட நல்லா தானே இருந்தேன், அன்னைக்கு கூட நல்லா சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு கூட ஒரு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்த, அன்னைக்கு அந்த பையன் அன்னைக்கு அந்த பையன் கூட நல்லா தானே பழகிட்டு இருந்தேன், அந்த கோயில் திருவிழால நல்லா வசதியானமா வந்த, என்ன அன்னைக்கு கூட புருஷனை பத்தி பெருமையாலமா பேசலாம் போட்டு விட்டானேமா, இது இன்னமா உங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு கேட்கறதுக்கு அன்னைக்கு ஊர் மக்கள் இருந்தாங்க. இன்னமா திடீர்னு வந்து அவன் வந்து அடிச்சுட்டான் குடிச்சிட்டான், அவன் அடிச்சதையும் பார்க்கல இதையும் பார்க்கல, அவன் குடிச்சிட்டு வரவன் ஆளு இல்லை, அவன் என்னைக்கு எந்த இடத்துல போய் குடிச்சான் வந்தான், என்னமா சொல்றேன்னு கேட்குற இடத்துல அன்னைக்கு மக்கள் இருந்தாங்க. அதே போல் ஒருத்தர் வந்து என் பொண்டாட்டி நடத்த சரியில்லை, அவளை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, அது எங்கப்பா எல்லாம் உனக்கு சாப்பாடு கொடுக்குது வருது, இப்போ வீட்டுக்குள்ள இருக்குது, இப்போ போகுது வருது, அது போனா இப்போ பொம்பளை ஆட்கிட்ட மட்டும் தான் பேசுது, எந்த ஆம்பளை ஆட்கிட்ட அதை பேசுது, எல்லா சிசிடிவி தெரியும் என்ன அப்படின்னு போட்டு நீனே வந்து சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது அளந்து விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கண்டிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம், அந்த நெருக்கம் கிராமங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் அது நகர்ப்புறங்கள்ல இது கிடையாது. நகர்ப்புறங்கள் வந்து சட்டம் அதுன்னு வரும்பொழுது அவங்க சொல்றது தானே, அவங்க கிளைம் வைக்கிறது தானே, அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு சொல்லுது நான் அடிச்சுட்டே இருக்கான் துன்புறுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னும் போது அது உண்மையா போய் ஜட்ஜினால எப்படி தீர்மானம், யாருன்னே தெரியாது அவருக்கு. அது உங்களை லட்சக்கணக்கான கேஸ் கொட்டி கிடக்கும். அது 8 மணிக்கு பார்த்துட்டு அப்படியேமா என்ன வாழ முடியாதா உங்களுக்கு என்ன, ஆமாங்க என் பொய் சொல்றா, அது 2 பேரும் வாழ முடியாதா, சரி இருந்தா பிடிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இல்ல 2 கவுன்சிலிங் போங்க 3 கவுன்சிலிங் போங்க, அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் என்னன்னா ஒன்று கூடி வாழும்பொழுது இந்த பிரச்சனைகள் இல்லை, கூட்டு குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ அதனால இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமேங்கிறது தான் நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் நட்டம். முளையிலே கிள்ளி எறிஞ்சிருவாங்க. இல்லை இன்னும் நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் குஜராத் இந்த ராஜஸ்தான்ல எல்லாம் பெரிய பெரிய பணக்கார குடும்பம்லாம் கூட்டு குடும்பமா தான் வாழ்றாங்க. கூட்டு குடும்பமா வாழ்றவன் எல்லாம் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பையன் ஒழுங்கா இல்லைன்னா கூட இன்னொரு பையன் கலெக்டரா போயிடுறான். ஸோ கலெக்டர் விட ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துக்கு அந்த கலெக்டர் கிட்ட இருந்து கிடைக்கிற அத்தனை ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும், பாதுகாப்பு கிடைச்சிரும், பொருளாதாரம் கிடைச்சிரும். ஒரு பையன் டாக்டரா இருப்பான், ஒரு பையன் இதா இருந்தா கூட அந்த ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாம போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்குமே நம்ம ஒரு பேரை சொல்லாம தெரியல, ஒரு பிரபலமான நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் இன்னும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய சம்பாத்தியம் அவங்க வீட்டுல மத்தவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவருடைய வளர்ச்சி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட வளர்ச்சியா மாறி நிக்குது. எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரு இது பண்றாங்க, பொருளாதாரத்துல எல்லா குழந்தைங்களும் நல்லா கார்ல போறாங்க வராங்க. ஸோ ஒருத்தருடைய சம்பாத்தியம் அந்த ஒரு பெரிய குடும்பத்தை அவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படி இப்படின்னு போட்டு தூக்கி நிக்குது.
அதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குடுத்தனம்ங்கிறது, அந்த ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம தமிழர்கள் இழந்துட்டோம். இன்னொன்று, பெண்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கீங்க. ஆண்களை விட பெண்கள் வந்து இதில் ஒரு பெரிய காரணமாக இருக்கீங்க. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி, ப்ரைவேட்டாக இருக்கணும், நம்ம லைஃப் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது அது ஏதோ ஒன்று பெண்களுக்கு தொடர்ச்சி அது தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க பிரைவசி செட்டிங்ஸை மாற்றணும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இருக்கு. இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்க ஃபேமிலிலாம் உள்ளே இருக்காங்கன்னா எல்லாம் ஒன்றா வாழும்பொழுது அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் சொல்லிக் கொடுக்குறவங்க பெரியவங்க, இப்போ வயசானவங்க எல்லாருமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு போகணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே போல் கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து தயவு செஞ்சு இந்த டாக்ஸிசிட்டியை குறைச்சிக்கோங்க. இந்த மாமியார்கள் இதெல்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இது என்னோடது, இது தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதையும் நம்ம சொல்கிறோம். ரைட்டு. ஸோ அது வரலாற்றில் கல்ச்சரில் எப்படி ஆரம்பிச்சது, இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய வீடியோ, பண்ணுறதுனா வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய வீடியோ. மிக்க நன்றி பாரி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்குவோம்.